என் உயிரான உயர்சாதி சத்திரியர் சொந்தங்களே, இன்றைக்கு சத்திரியர் சமுதாய மக்களின் மிகவும் முக்கியமான நாள். சத்திரியர் என மாவீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் பிறந்த நாள். இன்றைக்கி ஜெயந்தி விழா. நம்ம கிட்டத்தட்ட இந்த உயர்ஜாதி மாணவர் படை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய 17 வயசுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்திரியர் சமுதாய மக்களுடைய ஒற்றுமை மீண்டும் நம்மளுடைய சத்திரியர் சாதிகள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு வரேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே இவ்வளோ கிராமங்களில் இத்தனை ஊர்களுக்கெல்லாம் வரா, பேசுகிறா, பிடிக்கிறா அப்படின்னு. அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஆதங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்திரியர் இனம் எப்படியாவது மேலே வரணும். நம்ம மீண்டும் நம்ம அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும். நம்ம கரெக்டாக இருந்த அதிகாரம் இன்றைக்கி எல்லாம் போயிட்டுருக்குது. எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கான என்ன இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய இது நம்ம காசு பணம்ங்கிறது ரெண்டாவது. காசு பணம் இருக்குது, எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம கேட்குறது, நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். நமது முன்னோர்கள் இந்த இந்திய நாடுங்கிறது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு காரணமே இந்த சத்திரியர் சாதிகள் தான். தீரன் சின்னமலை கவுண்டர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், சிங்கம் செட்டியார், வன்னி ராமசாமி படையாச்சியார், எத்தனையோ பேர் சொல்லிகிட்டே போகலாம். திருமலை நாயக்கர், எத்தனையோ பேர் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கர்னு எத்தனையோ பேர் நம்மளுடைய சமுதாயத்தினர். நம்ம செட்டியார், கவுண்டர், நாயக்கர், தேவர், வன்னியர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர், முதலியார், எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையர்களை எதிர்த்து சண்டை போட்டு வீர மரணம் அடைஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள் வெள்ளையரை மட்டுமே எதிர்த்தாங்க. அந்நிய படையெடுப்புகள் எத்தனையோ இது சொல்லலாம். எத்தனையோ பேர் சண்டை போட்டு எத்தனையோ பேர் இது வண்டி நம்ம கட்டி காத்த பெருமை இந்த உயர்ந்த சத்திரியர் இனத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர் எடுத்து எத்தனையோ போர்களை செஞ்சு நம்ம எத்தனையோ இது பண்ணி நம்ம கட்டி காத்த பெருமைகள்லாம் நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய சத்திரியர் சமூகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சி. சுதந்திரங்கிற பெயரில் நமக்கான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு உரிமையாச்சும் கிடச்சிதான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம என்னென்னு அப்படியே விட்டுட்டோம். போகட்டு, இனிமேல் அவ்வளோதே, எது தொன்னும் பண்ண முடியாது, யாருமே கேட்க வேண்டாம் எந்த கேள்வியுமே. நம்ம படிக்கலாம், இது வரல அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டோம். நம்ம என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேதனையாக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட அப்புறம் 17 வயசுலேருந்து அந்த எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு உணர்வு இருந்துச்சு. ஒரு சின்ன பையனுக்குலேருந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முடியாதுன்னு ஒதுங்கிட்டாங்க. இனிமேல் ஜாதி இது எடுபடாது, ஜாதி அரசியல் எடுபடாது. நீங்கள் பார்க்கலாம், ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதின்னு ஆரம்பத்திலிருந்து அந்த சமுதாயத்துக்காக போராடுறேன்னு சொன்னவங்க பூரா ஒதுங்கிட்டாங்க நிறைய பேர். ஏன்னா இனிமேல் ஜாதி அரசியல் எடுபடாது, எல்லாமே போய்க்கலாம் சமத்துவமாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சமூக நீதி சமத்துவமாக போய்க்கலான்ட்டு அவங்கள எது தொன்னும் பண்ண முடியாது, நம்மளுக்கு விட்டுட்டாங்க ஜாதி இது உணர்வு அப்படின்ட்டு. அப்படி நம்ம வந்து எல்லாருமே போயிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறவங்க போகட்டு, எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு தனி ஆளாகவே போராடிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு போய் சேர்த்துறேன் இந்த சமுதாயத்தை. அவங்க வந்து நிறைய பேர் அவங்கெல்லாம் வந்து
எவ்வளோ குற்றம் செஞ்சாலும் சரி சட்டத்தை சாதகமாக வச்சுட்டு தப்பிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு போராடுறதுக்கு சங்கங்க இருக்குது, மீடியாக்கள் இருக்குது, ஊடகங்கள் இருக்குது. ஆனால் நமக்குன்னு போராடுறதுக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சு தெரியல வரது. ஒரு பிரச்சனைன்னா ஒரு பிசிஆர்னா யார் வராங்கன்னே தெரியல நம்மளுக்கு. யாருக்கிட்ட போகிறதுனே தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கா இருந்தால் வந்து கொடி உடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. நமக்கு யார் வருவா? ஆனால் எல்லாத்தையும் நான் வந்து தாண்டி எனக்கு பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை நீங்கள் ஜெயிலில் வைக்கிறீங்களா வச்சுட்டு போகட்டு, எனக்கு 1000 வருஷம் நான் சாகிற வரைக்கும் என்னை உள்ள வச்சாலும் பரவாயில்ல, என்னை வந்து இது பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு வைராக்கியம், இந்த இனத்தை எப்படியாவது மேலே கொண்டு வரணும், மறு அதிகாரத்தை கைப்பற்றணும். நம்ம அந்த வைராக்கியத்துக்காகவே நான் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து போய் நான் பையங்களை பார்த்து சொந்தங்களை பார்த்து பேசிட்டு வர ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கில் வந்து யூடியூப்பில் வந்து நம்மளுடைய சமுதாய பதிவு வரலாறு அடையாளம் எல்லாத்தையுமே நான் பதிவு பண்ணிட்டு வரேன். எப்படியாவது இந்த சத்திரியர் இனத்துக்கு ஒரு ஜாதி உணர்வு மறுபடி வரணும், இந்த சத்திரியர் உணர்வு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொழப்பு விட்டு எல்லாம் என்னோடய வயசில் இருக்கிறவங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க, பணம் எப்படி சம்பாதிக்கலான்னு யோசிப்பாங்க, என்ன தொழில் பண்ணலான்னு யோசிப்பாங்க, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வாழ்க்கையை நடத்தலாம், என்ன அடுத்தது ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நானெல்லாம் எனக்கு எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்திரியர் சமுதாயங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும். நம்ம எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னர் காலத்தில் எப்படி நம்ம இறந்தோம், எவ்வளவு அதிகாரத்தோட செல்வாக்கோடு இருந்தோமோ அப்படி வரணும். ஏதோ என்னுடைய ஆதங்கம். நீங்கள் வந்து என் கூட இருங்க, இல்லைன்னா எதுவுமே நான் சொல்லலை. நீங்கள் வந்து என்னுடைய பதிவு ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் பேசுகிறதெல்லாம் உண்மையை எத்தனையோ அவமானங்க, எத்தனையோ மிரட்டல்களெல்லாம் நான் சந்திச்சிட்டேன். இந்த ஜாதி நான் உண்மையாக சொல்கிறேங்க, நான் ஜாதி மட்டும் நான் பேசாமல் இருந்தேன்னு வைங்களேன், எத்தனையோ பேர் என் கூட நீங்கள் பார்க்குறீங்களா பையங்க 4 பசங்க 5 பசங்கன்னு வீடியோ போடுற தெரியுங்களா யூடியூப் சேனலில், அந்த மாதிரி இல்லாமல் நான் ஜாதி மட்டும் இல்லாமல் பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு 30-40 பேர் ஒவ்வொரு ஊருக்கும் வருவாங்க. நான் போய் போடுற வீடியோஸுகளில் நான் வந்து பார்த்திங்கன்னா போகணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு தேடியே வர கால் இருக்குது. ஜாதியில் எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை. எனக்கு வந்து ஒருத்தங்க 2 பேர் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஒருத்தங்க 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த சமுதாய உணர்வோட வரவங்க வரட்டு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சமுதாய ரீதியாக யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்தாம பண்ணுறேன். இதுவே நான் நினச்சேன்னா இந்த அமைப்பு நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடத்திட்டுருக்கேன். இந்த தேர்தல்களுக்கு மட்டும் நான் ஜாதியை வச்சு நான் திராவிட கட்சிகளுக்கு நான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாலே நான் இருக்கிற இடமே வேறு. இந்த திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதரவு கொடுத்தேன்னா நான் வந்து இருக்கிற இடமே வேறு நேரம். நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, சேருங்கன்னெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்துன்னு பேசுகிறவங்களாம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக வரப்போகிறதில்ல, தமிழன்னு பேசுகிறவன்னு நம்மளுக்கு சப்போர்ட்டாக வரதில்லை. ஒரு நாடக காதல் நடக்குது, நம்ம உள்ளே ஒருத்தன் கட்டுறான்னு வைங்களே, நீங்கள் இந்துன்னு பேசுகிற நீங்கள் கட்சிக்காரங்கிட்ட அந்த கட்சி தலைவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்களேன், இப்படி ஒரு நாடக காதல் நடத்துறது கேளுங்கன்னு சொன்னால் அவனும் இந்து நீங்களும் இந்து கட்டிட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதோட அவனும் தமிழை நீங்களும் தமிழை கட்டிட்டு போவாங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்கள எதுக்க மாட்டாங்க யாருமே. அப்படி ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க கட்சிக்காரங்க. ஏன்னா ஓட்டு போயிரு நம்மளாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் அப்படின்னு கட்சியாக சிந்திப்போம், அப்புறம் சமத்துவமாக சிந்திப்போம், பணத்தாசை வச்சு போவோம். ஒரு 50% பேர் பணத்தாசை போவாங்க, 30% வச்சு கட்சியில் போவாங்க. ஜாதி உணர்வோடு ஒரு 0.1% பேர் தான் இருப்பாங்க. அந்த ஜாதி உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் நம்ம அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே தெரியும். நான் நினச்சேன்னா வைங்களேன், எனக்கு வரக்கூடிய நன்கொடை எனக்கே நான் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து செலவு பண்ணுறதே நம்ம சமுதாயத்துக்காக. ஒவ்வொரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா செலவாயிரும். ஏன்னு வந்தீங்கன்னா பெட்ரோலு, ஒரு சாப்பிட்றது
இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்று பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு பிடிக்கிறக்கல. ஆனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்கொடைன்னு வருமில்லங்க, அதில் நம்ம அமைப்புக்கு வராது நன்கொடையில் கிட்டத்தட்ட 80% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமைப்பு உறவுகளுக்கே நம்ம பசங்க இருக்கிறாங்க தெரியுங்களா வீடியோவில் சின்ன பையங்கள, அவங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பொருள், அப்புறம் இந்த வாலிபாலு, ஃபுட்பால், அந்த மாதிரி கிரிக்கெட் பாலு அந்த மாதிரி கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனா பென்சில் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறேன். நீங்கள் யோசிக்கலாம், இதுவே நான் மட்டும் பொதுவாக பண்ணுறதோட்டு இருந்தால் வைங்களேன், இந்த மாதிரி 1000 2000க்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா 1000 2000 நன்கொடை கிட்டத்தட்ட எவ்வளவோ பேர் நன்கொடை கொடுப்பாங்க எனக்கு. நான் பொதுவாக பண்ணுறதோட்டு இருந்தால் எல்லாருமே நன்கொடை கொடுப்பாங்க, எவ்வளவோ பண்ணுவாங்க. நான் இப்படி சமுதாய ரீதியாக பண்ணுறதுனால தான் ஏதோ உணர்வாளர்கள், ஜாதி உணர்வாளர்கள் ரொம்ப வேறு நம்ம பசங்களுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை வந்து ஆண்டவ கொடுப்பான், அந்த நம்பிக்கை இருக்குது. நமது அமைப்பு நல்லா ஒரு மிகப்பெரிய அளவில் சக்திசாலியாக வரும் கண்டிப்பாக. அப்போ அந்த சமுதாய உணர்வுள்ள சொந்தங்கள், ஏன்னா ஜாதி உணர்வுள்ள சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறக்கலையே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஜாதி உணர்வு தெரியுது, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோன்னு தோணுது. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம உயர் ஜாதி மாணவர் படை அமைப்பு கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது, நான் கண்டிப்பாக ஒரு அமைப்பு ஒரு நாள் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கி நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அன்றைக்கி நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி நான் எனக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்காமல் எல்லாமே நான் வந்து பையங்களுக்குன்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இது நாள் வரைக்கும். பார்த்து எனக்கு ஒரு சில பேரெல்லாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறானுங்கன்னா, பணத்துக்காகத்தான் நான் பண்ணுற ஜாதி இது அப்படின்ட்டுலாம். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வச்சா வைங்களே இருக்கிற வனந்தான் போகும், யாரும் சம்பாரிச்சதாகவே தெரியல எனக்கெல்லாம். சம்பாதிக்கலாம், திராவிட கட்சிகளுக்கு வேணால் ஆதரவு கொடுத்து வேணால் நம்ம சம்பாதிக்கலாம். நான் அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவசியமே இல்லைன்ட்டு, எனக்கு வந்து சமுதாய உணர்வோட ஒருங்கிணைப்பு நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கிராமத்துக்கு கிராமமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் பையங்களை பார்ப்பேன். காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வருங்கால தலைமுறை உணரணும். ஏன்னா ஒரு இதையை கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி உணர்வெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி இருக்கிறாங்க. அதை நம்ம உடைக்கணும். ஒரு மாணவனுக்கு சத்திரியன்கிற உணர்வு வந்ததுன்னு வைங்களேன், அவனை எந்த சக்தியாலையுமே தடுக்கவே முடியாது. அதுக்காகத்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் போராடிட்டுருக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பெரிய காடு தோப்பெல்லாம் ரொம்ப பெரிய அளவுலலாம் இல்லை, நம்மளுக்கு ஒரு சின்ன விவசாயம், சின்ன அளவுக்கு. அதே சமயத்தில் நான் வந்து அந்த விவசாயத்தை வந்து எந்த காலம் நான் விட்டுத்தர மாட்டேன். ஒரு சில அரசியல்வாதி பேசுகிறதையெல்லாம் பார்க்குறேன், சாதாரண விவசாய குடும்பத்தில் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நானெல்லாம் சொல்லுவேன் உயர்ந்த விவசாய குடும்பத்தில் வந்தேன்னு. அது என்ன சாதாரண விவசாய குடும்பம்? ஊருக்கே படி ஓடுற விவசாயி சாதாரண கடவுளுக்கு இணையானவன். அப்படி சொல்கிறவன் வந்து உண்மையான விவசாயியாக இருக்க மாட்டா. ஒரு ஏக்கராவில் வந்து விவசாயி நீ பார்த்தீங்கனாலும் சரி, உயர்ந்த விவசாய குடும்பத்தில் வந்து பிறந்தேன் ஒரு சந்தோஷம் இருக்கணும் விவசாயம் பண்ணுறேன்னு. அந்த மாதிரிதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இது இந்த சமூகம் சத்திரியர் சாதிகள் மேலே வரணும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும், மீண்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தை பிடிக்கணும். நம்ம ஒரு மன்னர் காலத்தில் எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கான அந்த நாளை நான் உருவாக்கிட்டு வரேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்க என் கூட வாங்க. மாவீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் சிலை கூடிய விரைவில் எப்போ அமைப்பேன்னு தெரியாது. ஆனால் உயர் சாதி மாணவர் படை அமைப்பு உறவுகள் மூலம் மட்டுமே வாங்கி என்னுடைய சொந்த இடத்துல, என்னுடைய சொந்த ஊர் அம்மாவட்டி கிராமத்தில் அமைப்பேங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த சத்திரியர் சமுதாயத்தின் எழுச்சி, அந்த தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் சிலை அமைக்கிறது மூலிமா தொடங்குங்கிறது
எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் என் கூட துணை நில்லுங்கள் என் உயிரான சத்திரியர் சொந்தங்களே. நீங்கள் கண்டிப்பாக என் கூட இருங்க. நான் உங்களுக்காகத்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போராடுறேன். இதை நீங்கள் உணருங்க.